வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வேலும் மயிலும் துணை நமக்கு. வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும். வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும். வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வேலவன் நெஞ்சில் வீற்றிருந்தார். வேலவன் நெஞ்சில் வீற்றிருந்தார். வேலவன் நெஞ்சில் வீற்றிருந்தார். வேலவன் வெற்றியும் நம்மை தேடி வரும். வெற்றியும் நம்மை தேடி வரும். வேலவன் அவனை பணிந்து நின்றார். வேலவன் அவனை பணிந்து நின்றார். வேலவன் அவனை பணிந்து நின்றார். வேலவன் அவனை பணிந்து நின்றார். விரும்பியதெல்லாம் கை கூடும். விரும்பியதெல்லாம் கை கூடும். வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும். வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும். வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. நல்லவை என்றும் நாடி வரும். நல்லவை என்றும் நாடி வரும். அல்லவை எல்லாம் ஓடிவிடும். நல்லவை என்றும் நாடி வரும். நல்லவை என்றும் நாடி வரும். அல்லவை எல்லாம் ஓடிவிடும். அல்லவை எல்லாம் ஓடிவிடும். சொல்பவை அவன் திருப்புகழானான். சொல்பவை அவன் திருப்புகழானான். சொல்பவை அவன் திருப்புகழானான். சொல்பவை அவன் திருப்புகழானான். சுகமும் சாந்தியும் நிறைந்திருக்கும். சுகமும் சாந்தியும் நிறைந்திருக்கும். வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும். வேலும் மயிலும் துணை நமக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா இயல் இசை நாடகம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தேவி பாகவதம் அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். தேவி பாகவதம் ஒரு சிறப்பான புராணம். அதில் முதல் 2 ஸ்கந்தங்கள் அந்த பாகவதம் தோன்றினது மகாபாரத கதைகள் தான் அதிகமாக வந்துட்டு இருந்தது. 3வது ஸ்கந்தத்திலிருந்து தேவியினுடைய மகிமைகள்லாம் ஒன்றா வரும். அப்போ அதில் தேவி தான் யார் அப்படிங்கிறத சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு இவங்களுக்கெல்லாம் உணர்த்துவார். இது பார்த்தீங்கன்னாக்க நம்ம நைமிச்சாரணிய முனிவர்களுக்கு சூத முனிவர் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும்.
இந்த சூதமுனிவர் சொன்ன அந்த விஷயத்தை தான் வந்து வியாசர் வந்து என்ன பண்ணுவார்னா ஜனமேஜய மகாராஜாவுக்கு சொல்லிகிட்டு இருப்பார். வியாசருக்கு வந்து வந்து அந்த நாரதர் வந்து சொன்னது, நாரதர் வந்து தன்னுடைய தந்தையான பிரம்மா கிட்ட இருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதை வந்து சொன்ன அந்த தேவியினுடைய மகிமைகள் அத்தனையுமே வந்து வியாசர் வந்து அவருக்கு வந்து ஜனமேஜய மன்னனுக்கு சொல்லுவார். இது சொல்லிகிட்டு இருக்கிறது தான் தொடர்ந்து நம்ம வந்துகிட்டே இருக்கோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த தொழில் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து விளக்குறது தான் வந்து இதில் வந்து முதல் இப்போ நம்ம பார்த்தது. ஒரு கண்ணாடியில் வந்து ஒரு விளக்குடைய அந்த பிம்பத்தை பார்த்தோம்னா அது ரெண்டாக தெரியும். ஆனால் வந்து கண்ணாடிங்கிறது ஒன்று தான். அது மாதிரி சக்தியினுடைய உருவங்கிறது ஒன்றே ஒன்று தான். அது நம்ம பார்க்கக்கூடிய வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும். அது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சக்தி வந்து இப்போ தேவியானவள் சொல்கிறாங்க, உலகில் யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப பலவீனமாக ஆயிட்டாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பலம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க. யாருக்குமே அவங்களுக்கு வந்து ருத்ரன் இல்லை, விஷ்ணு இல்லை, பிரம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சக்தி தான் ரொம்ப முக்கியமானது. அந்த சக்தியிலிருந்து தான் அத்தனையுமே வந்து தோன்றுது அப்படிங்கிறத வந்து பராசக்தி வந்து தன்னுடைய மெய்யுருவத்தை வந்து விளக்குவாங்க. அதே மாதிரி வந்து அவங்க எந்த காலகட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் வந்து வியாபிச்சிருக்கிறது தேவியினுடைய அம்சமாக தான் இருக்கும். இந்த இது புனருத்ப காலம் சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த காலம் வந்து ஒவ்வொரு காலம் வந்து மாறி புது யுகங்கள் வரும் பொழுதெல்லாம் வந்து கௌரியாகும், பிராமியாகும், ரௌத்ரியாகும், வாராகி, வைஷ்ணவி, வாருணி, கௌமாரி, நரசிம்மி, இந்திராணி, இப்படி பல பெயர்களில் வந்து வரக்கூடியவங்க எல்லாமே வந்து தேவியினுடைய அம்சம்தான். நெருப்பில் வந்து உஷ்ணமாக இருப்பாங்க, சூரியனில் வந்து ஒளியாக இருப்பாங்க, சந்திரனில் வந்து குளுமையாக இருப்பாங்க. நம்ம ஒரு பானையை பார்த்துக்கிட்டோம்னா அந்த பானையில் வந்து அந்த பானை நமக்கு அந்த பாத்திர வடிவம் தான் தெரியும். மண் பாண்டத்தால், அது வந்து மண்ணால் செய்யப்பட்ட பாண்டம் அப்படிங்கிறது ஒரு உணர மாட்டோம். அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த பாண்டம் மண் பாண்டம் அப்படிங்கிறது தான் தெரியுமே ஒழிஞ்சு அது மண்ணினால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அந்த சக்தியின் ரூபந்தான் அப்படிங்கிறத வந்து இவங்க மூவருக்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களுக்கெல்லாம் வந்து தேவி வந்து எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பிரம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வெண்ணிறம், வெண்ணிற நிறம்தான், நிறம் வந்து வெண்ணிறம், ரஜோகுணம் கொடுத்துட்றோம். ரஜோகுணத்தில் வந்து அவர் வந்து என்ன பண்ணணும், சிருஷ்டி செய்கிற தொழிலை செய்யணும். அவங்களுக்கு துணையாக வந்து சக்தியினுடைய ஸ்வரூபமாக வந்து சரஸ்வதி இருப்பாங்க. பிரம்மாவுக்குன்னு ஒரு லோகம் இருக்கும், அதுக்கு வந்து சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மா வந்து தன்னுடைய சிருஷ்டி தொழிலெல்லாம் வந்து தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்புறம் விஷ்ணுவுக்கு வந்து லக்ஷ்மியை வந்து சக்தியாக கொடுப்பாங்க. அதனால் விஷ்ணு வந்து லக்ஷ்மி நாராயணனாக வருவார். அவருக்கு சத்துவகுணம் தருவாங்க. எப்பெல்லாம் வந்து அவதாரங்கள் ஏற்படுதோ, அது அசுரர்களாலோ தேவர்களாலோ தொந்தரவுகள் வரும் பொழுது அவதாரங்கள் செய்யும்போது மட்டும் அவருக்கு வந்து அந்த தமோகுணம் ஏற்படும். மற்ற சமயம் எல்லாத்துலேயுமே அவர் சத்வகுணத்தோட அனைத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் எல்லாத்தையும் அவர் தான் வந்து காப்பாற்றக்கூடிய அந்த வல்லமையை கொடுத்து அவங்களுக்கு வைகுண்டம் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அடுத்து ருத்ரர். ருத்ரர் வந்து சம்ஹாரம் பண்ணுறது. அவருக்கு வந்து கௌரி வந்து அவங்க துணையாக சக்தி வடிவில் போகிறாங்க. அவங்க கைலாயத்துக்கு போய் அவங்க வந்து சம்ஹாரம் பண்ணக்கூடிய சிவன் வந்து சம்ஹாரம் பண்ணுறது. இவங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து இவங்க மூவருக்கும் மேலே இவங்கெல்லாம் வந்து ஒரு வணங்கக்கூடிய தெய்வங்களாகவும், இவங்க எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு இருப்பார். அவங்களுக்கு மேலே வந்து பிரம்மாவுக்கு மேலே விஷ்ணு, விஷ்ணுவுக்கு மேலே வந்து சிவபெருமான் இருப்பார். சிவபெருமானுக்கு வந்து துணையாக வந்து சக்தி இருப்பாங்க. அந்த சிவன் சக்தி அப்படிங்கிறது ரெண்டாக நம்ம பிரித்து பார்க்குறது, அது அத்தனையும் ஒன்று தான், சக்தி மட்டும்தான். அது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் மட்டும்தான் சிவனாகவும் அது சக்தியாகவும் தெரியுமே ஒழிஞ்சு அது அத்தனையும் வந்து ஒன்று தான் அப்படிங்கிறத விளக்கி சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த மகத்துவம், அதாவது என்னென்னலாம் வந்து மகத்தத்துவம் இருக்கக்கூடிய எல்லா மகத்துவத்துக்கும் நமக்கு வந்து பின்புலமாக இருக்கிறது சக்தி தான். இந்த பஞ்சபூதங்கள்,
நம்ம சொல்லுவோம். அந்த பஞ்சபூதங்கள் அதே மாதிரி வந்து 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடியது சக்தியினுடைய அம்சம்தான். அந்த பஞ்சத்தன் மாத்திரைகள்லாம் வந்து விரிவடைகிறது. ஞானேந்திரியங்கள் வந்து அதனால் நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடியது, கர்மேந்திரியங்களால் தெரிஞ்சிக்கக்கூடியது எல்லாத்துக்குமே வந்து ஆதாரமாக இருக்கிறது வந்து சக்தி தான். அப்படிங்கிறது இந்த பராசக்தியினுடைய மெய்யுருவத்தை வந்து சக்தியே வந்து சொன்னதாக வந்து பிரம்மா வந்து நாரதருக்கு இதெல்லாம் வந்து விளக்கிட்டு இருப்பார். அப்போ நாரதர் கேட்பார், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த தத்துவ விளக்கம் வேணும். தத்துவங்கிறது வந்து என்ன, நம்ம இதை பார்க்குறோம் வந்து ரஜோகுணம், தமோகுணம், அதுக்கப்புறம் வந்து சாத்விக குணம், இது 3 இருக்குது. இந்த தத்துவங்கள்லாம் இருக்குது. இது எனக்கு விளக்கம் வேணும்னு சொல்லி கேட்பார். அப்போ நாரதர் சொல்லுவார், நாரதர் கேட்டதுக்கு பிரம்மா சொல்லுவார், சக்தி வந்து அவங்க வந்து நிர்குண ஸ்வரூபம், அதாவது அவங்களுக்கு வந்து சக்தி வந்து ஞான சக்தி, கிரியா சக்தி, திரவிய சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம சக்தியை வந்து 3ஆக பிரிக்கலாம். 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. அவங்க அத்தனைக்குமே வந்து காரணமாக இருக்கிறது சக்தி தான். பரமாத்மா, ஸ்தூலம், சூட்சுமம் எல்லாமே வந்து இந்த சக்தியில் தான் இருக்குது. ஒவ்வொரு நம்ம குணத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த குணத்தை ஒவ்வொரு செயல்பாடுகள், அதாவது எந்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமோ அது எல்லாத்துலேயும் 3மே அமைஞ்சிருக்கும். இப்போ ஸ்ரத்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்ரத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாத்வீக ஸ்ரத்தை, ராஜச ஸ்ரத்தை, தாமச ஸ்ரத்தை இப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றத்துலேயுமே வந்து அந்த ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம் கண்டிப்பாக அடங்கியிருக்கும். எந்த பொருள் எந்த இதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குணங்கள் வந்து மாறுபடும். இந்த குணங்களில் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது இந்த சாத்வீக குணம் தான். எந்த ஒரு செயல் நம்ம வந்து முன்னின்று செய்யணுனாலையும் இந்த சாத்வீக குணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து தொடர்ந்து வந்து நம்ம செயல்பட முடியும். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, குமரகுருபருடைய 52வது பாடலில் ஒரு பாடல் வரும், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமமே கண்ணாயினார். அதாவது வந்துன்னா தான் எடுத்துக்கிட்ட எந்த செயலுக்கும் அந்த செயலை முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அவங்க தன் உடம்பில் ஏற்படக்கூடிய சோர்வு, பசி, உறக்கம், பிறர் செய்யக்கூடிய அவமதிப்பு, தீமை மற்றும் நேரத்தினுடைய அருமை, இது எதையும் பொருட்படுத்தாமல் தான் செய்கிற வேலையில் மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு குறிக்கோள் அடிப்படையாக வச்சு நம்ம செயல்படக்கூடியதுக்கு வந்து அதனால் வரக்கூடிய இடர்கள், நடுவில் வரக்கூடிய தடங்கல்கள், பகைமை, கோபம் எல்லாமே விட்டு அந்த செயலை மட்டும் செய்கிறது தான் வந்து சாத்வீக குணத்தை சேர்ந்தது. அதே மாதிரி வந்து நான்மணி கடிகையில் சொல்லுவாங்க, கற்றார் முன் தோன்றா கழிவிறக்கம், காதலித்து ஒன்று உற்றார் முன் தோன்றா உறாமுதல், தெற்றென அல்ல புரிந்தார்க்கு அறம் தோன்றா, எல்லாம் வெகுண்டார் முன் தோன்றா கெடும். இதில் வந்து என்னென்னா உண்மையான, அதாவது கற்றவர் முன் வருத்தம் தோன்றாது. நம்ம நல்லா படித்தவங்க, நல்ல சாத்வீக குணம் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க முன்னாடி அதாவது வந்து அந்த கழிவிறக்கம், அதாவது என்னன்னாக்கா அந்த வருத்தம் ஏற்படாது. அதாவது முன்ன நம்ம ஒரு நடந்த ஒரு தீமையான செயல், அதாவது நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நினைத்து வருந்தாமல் நம்ம மேற்கொண்டு நன்மைகள் செய்ய முனைவது தான் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தது. அதாவது அந்த நம்ம வருத்தப்படக்கூடியது வராது. அதே மாதிரி வந்து தவறு செய்கிறவங்களுக்கு வந்து நன்மைங்கிறது வந்து ஏற்படாது. அவங்களுக்கு அறம் கூட நமக்கு வந்து என்ன பண்ண, தவறு யாராவது செய்கிறாங்க, ஒருத்தவங்க தவறு செய்கிறவங்க இருந்தாக்கா அவங்கள்ட்ட வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு அறத்தை கூட போய் நம்ம என்ன கூடாது, போதிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு உண்மையான அன்பு இருக்கவங்க வந்து முன்னாடி வந்து கள்ளத்தனம் வந்து தோன்றாது. கோபப்படுறவங்க முன்னாடி எந்த நற்பண்பும் வந்து ஏற்படாது, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து இந்த தமிழில் வரக்கூடிய இந்த நான்மணி கடிகை குமரகுருபர் சொன்ன இந்த உதாரணங்கள்லாம் வந்து இந்த குணங்களுக்கு உண்டானது. இப்போ இந்த குணங்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நாரதர் வந்து இந்த பிரம்மா கிட்ட இந்த 3 வகை குணங்களை பற்றி ரொம்ப விளக்கமாக கேட்குறாரு. அதுக்கு வந்து இந்த ரஜோகுணம் சொல்லுவாங்க. ரஜோகுணத்துக்கு வந்து நிறமாக வந்து சிகப்பாக சொல்லுவாங்க. ரஜோகுணங்கிறது வெறுப்பு, குரோதம், துரோகம், ஆடம்பரம், பேராசை, அசிரித்தை, அடங்காமல் இருக்கிறது, அகம்பாவம், இதெல்லாம் வந்து ரஜோகுணத்துக்கு வரும். அதாவது எதெல்லாம் வந்து மனிதனுக்கு தேவையில்லையோ
அந்த குணங்கள் எல்லாமே வந்து ரஜோகுணத்துக்கு வரக்கூடிய குணங்கள். அப்போ அதிலிருந்து நம்ம ரஜோகுணத்தை வந்து வளர்த்துக்க கூடாது. ரஜோகுணத்திலிருந்து கண்டிப்பாக நம்ம விட்டுடணும். அதாவது வெறுப்பு, குரோதம் இதெல்லாம் வந்து நம்ம இல்லாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது. இந்த குணங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து தமோ குணம், அதற்கு வந்து கருமையை கொடுத்துருக்காங்க. இந்த தமோ குணத்துக்கு வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா அஞ்ஞானம், தூக்கம், விவாத புத்தி, நயவஞ்சகம், இதெல்லாமே வந்து தமோ குணம். தமோ குணம்ங்கிறது இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு எதிரியாக பாவிக்கிறது, ஒருத்தர்கிட்ட பகை வச்சுக்கிறது, ஒரு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எதையுமே நம்ம மனது வந்து யோசிக்காமல் இருக்கக்கூடியது வந்து தமோ குணம் சொல்கிறாங்க. அப்போது ஒரு மனிதனுக்கு தேவையானது ரஜோகுணமும் கிடையாது, தமோ குணமும் கிடையாது, சாத்வீக குணம் மட்டும்தான் வேணும். சாத்வீக குணம் தான் நம்ம முதல்ல நம்ம பார்த்த மாதிரி எதர் மேலேயுமே வந்து ஒரு வெறுப்பு இல்லாமல் நம்மளுடைய கடமைகளை வந்து நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு கோபப்படாமல் அறிவை வந்து ஒரு விருத்தி பண்ணிக்கிட்டு நல்ல வழியில் வந்து நம்ம வாழ்கிறது தான் சாத்வீக குணம். இதுதான் புண்ணியமானது. இப்போ இந்த தத்துவங்கள் விளக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணு ருத்ரருக்கு வந்து இந்த குணங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இந்த குணங்கள், இந்த ஐவகை குணங்களில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சக்தியினுடைய அந்த இது இருக்கும், சக்தியினுடைய வடிவம், அதாவது சக்தியினுடைய ஆற்றல் கலந்துருக்கும். இதில் நம்ம சாத்வீக குணம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சில இடங்களில் வந்து தமோ குணம் தேவைப்படும், ஒரு சில இடங்களில் வந்து ரஜோ குணம் தேவைப்படும். அப்போ எந்த இடங்களில் நமக்கு அந்த குணங்கள் வந்து நம்ம தேவைப்படுதோ அப்போ மட்டும் அதனுடைய ஒரு பகுதியை பயன்படுத்திக்கலாம். ஆனால் முழுமையாக நம்ம வந்து இருக்கக்கூடியது வந்து சாத்வீக குணத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அப்படிங்கிறத வந்து இந்த பராசக்தி வந்து சொன்ன விஷயங்களை வந்து பிரம்மா வந்து நாரதருக்கு வந்து விளக்குறாரு. அப்போ இந்த குணங்களுடைய இயல்புகளை வச்சு அது எப்படி நம்ம பெருசாக நம்ம வர முடியும். நாரதர் வந்து பிரம்மதேவர்கிட்ட மறுபடியும் கேட்குறாரு, இந்த குணங்களுடைய இயல்பு வச்சு நம்ம எப்படி வந்து அந்த இயல்பை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து அந்த மெய்ப்பொருளை வந்து காண முடியும், கடவுளை காண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நம்ம வந்து எல்லாத்துக்குமே எல்லாம் ஒன்று சமம்னு சொல்ல முடியாது. இந்த ரொம்ப இடி இடித்து மின்னல் வந்து மழை பெஞ்சதுன்னா அது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீடு வாசல் இல்லாமல் அவங்க வந்து மரத்தடி ஓரமோ தெருவோரமோ தங்கியிருக்கிறவங்களாக இருந்தால் அங்கே வந்து மழை பெஞ்சு அவங்களுக்கு வந்து எல்லாம் கஷ்டமாயிடுச்சு. இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்காக பொருள்களை வந்து திறந்து வெளியில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழையினால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு போயிடும். இப்படி வந்து இந்த மழை பெஞ்சதுனால தான் என்னுடைய பொருள்கள்லாம் நினைஞ்சு எல்லாமே வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்குவாங்க. இதே வந்து ஒரு விவசாயத்து என்ன நினைப்பாங்க, நான் மழை பெஞ்சதுனால நம்மளுக்கு வந்து தண்ணி கிடச்சது, விவசாயத்தை நல்லா செழுமையாக செய்ய முடியலாம். அப்போ ஒவ்வொரு அந்த அதாவது குணங்களுடைய இயல்பு வந்து ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு போயிடும், ஒரே மாதிரி இருக்காது. இது எல்லாத்த விட சிறந்தது வந்து தேவியினுடைய அந்த மந்திரம். அந்த தேவியினுடைய மந்திரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து சொன்னோம்னா நமக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அந்த தேவியினுடைய மந்திரத்தை வந்து நம்ம சொல்லும்போது பிந்துஹீனமாக சொன்னால் கூட, அதாவது அதில் ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட அது வந்து அந்த தேவியினுடைய மகிமை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது தேவியினுடைய மகிமை தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இதுக்கு பிரம்மா சொன்ன ஒரு கதை. அந்த பிரம்மா சொன்ன கதையை தான் வந்து வியாசர் வந்து சொல்லுவார். அதாவது சத்தியவிரதன் அப்படிங்கிறவர் வந்து அந்த கதை. வியாசர் வந்து ஒரு முறை வந்து நைமிச்சாரண்யம் போயிருப்பார். அந்த நைமிச்சாரண்யத்தில் வந்து எல்லா முனிவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டமாக எல்லாம் இருந்து செஞ்சு எல்லாருமே வந்து ஒரு அந்த சொற்பொழிவு மாதிரி எல்லாமே சேர்ந்து கலந்துரையாடல் மாதிரி பண்ணுவாங்க. மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு நடக்கும். அதில் வந்து எல்லா யோகிகளும் வந்திருப்பாங்க. யாரெல்லாம் ரிஷிகள் நம்ம சொல்கிறோமோ அத்தனை ரிஷிகளும் நைமிச்சாரண்யத்தில் இருந்து எல்லாரும் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜமதக்கினி முனிவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம எத்தனையோ தேவர்கள் இருக்கிறாங்க, இந்த தேவர்கள் எல்லாரையும் நம்ம வழிபடுறோம்,
இந்த வழிபடக்கூடிய தேவர்களில் மிக உயர்ந்தவர் யார், அதாவது வந்து மிக சிறந்தது, நம்ம வழிபடத்துக்கு தகுந்த தேவர்களாக இருந்தாலும் கூட இவங்க எல்லாத்துலேயும் உயர்ந்தவங்க, மேன்மையானவங்க, அவங்க தான் முதன்மையானவங்க அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து லோமேசர் வந்து எந்திரிச்சு சொல்லுவார், இந்த மாதிரி வந்து தேவியினுடைய அந்த அருள் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், சக்தி தான் வந்து முதன்மையான கடவுள், சக்தியை வழிபட்டால் போதும், சக்தியினுடைய அந்த பீஜாட்சர மந்திரத்தை நம்ம தொடர்ந்து வந்து சொன்னோம்னா நமக்கு அளப்பரிய சக்தி கிடைக்கும், நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த இது வந்து ஒரு வரலாறு. கோசல தேசத்தில் வந்து தேவதத்தன் சொல்லி ஒரு பிராமணர் இருக்கிறார். அவருக்கு பல ஆண்டுகளாக வந்து குழந்தையே கிடையாது. குழந்தைய வேண்டி எங்கெங்கேயோலாம் போய் அவர் புண்ணிய தீர்த்தங்களில் நிறைய புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வந்து கடைசியில் வந்து தனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தமசா நதிக்கரையில் வந்து என்ன பண்ணுவார், ஒரு புத்திர காமஷ்டி யாகம் வந்து நடத்துவார். எல்லா வேத விற்பனர்களையும் வரவழைச்சி ரொம்ப அருமையாக வந்து ஒரு புத்திர காமஷ்டி யாகம் வந்து ஒரு அந்த வேள்வி நடத்துறதுக்கான ஒரு சாலையெல்லாம் அமைச்சு அங்கே வந்து அந்த இது தொடர்ந்து வந்து நடத்திட்டுருப்பார். அதில் வந்து சாம வேத கானம் வந்து வாசிச்சிட்ருப்பாங்க. அந்த சாம வேத கானம் வாசிக்கும்போது அதில் கோபிலர்னு சொல்லி ஒரு ரிஷி, அந்த வேத விற்பனர், அவர் வாசிக்கும் பொழுது அவருக்கு அடிக்கடி வந்து இருமல், மூச்சு திணறல் இந்த மாதிரிலாம் வந்து அவரால் வந்து தொடர்ந்து வந்து அந்த மந்திரத்தை சரியாக சொல்ல முடியாமல் இடையிடையில இருமிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் மூச்சு விட்டுக்கிட்டு ரொம்ப அவர் கொஞ்சம் வயதானவர், கொஞ்சம் கஷ்டப்பட்டு மந்திரத்தை சொல்கிறார். சொன்னது இதை பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா தேவதத்தனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நான் இந்த மாதிரி ஒரு புத்திர காமோஷ்டி யோகம் நடத்துகிறேன், எனக்கு குழந்தை வர வேணும்னு சொல்லி நடத்துகிறேன், ஆனால் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மூச்சு வாங்கி திணறிக்கிட்டு சொல்கிறீங்க, இது ஒரு மூடத்தனமாக இல்லையா, இப்படி போய் சொல்கிறீங்களேன்னு சொல்லி அவர் ரொம்ப வந்து இதாக வந்து திட்டிடுவார். இந்த கோபிலரை வந்து தேவதத்தன் திட்டினதுனால கோபிலர் வந்து ரொம்ப கோவப்பட்டுடுவார். கோவப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி குழந்தை வர வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து சுவாசத்தினால பிரச்சனை ஏற்பட்டு போகுது, இந்த சுவாசத்தினால வரக்கூடிய பிரச்சனைக்கு நான் என்ன பண்ண முடியும், காற்று நம்ம சுவாசத்தினால உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் இயற்கை, இந்த இயற்கையினால் வரக்கூடிய உபாதைக்கு நான் என்ன பண்ண முடியும், என்ன மூடன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னதுனால உனக்கு பிறக்கக்கூடிய பையன் வந்து ஒரு மூடனாக பிறந்துடுவான் அப்படின்னு சாபம் விட்டுருவார். உடனே தேவதத்தனுக்கு வந்து ரொம்ப சோகமாயிரும். ஐயா சுவாமி, இப்படி வந்து கோவப்பட்டு சொல்லிட்டீங்களே, ஒரு மூடனாக ஒரு பையன் பிறந்து என்ன பண்ண முடியும், மூடனுக்கு வந்து எப்பயுமே வந்து யார் போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைன்னு பிறந்தால் அது அறிவுள்ள குழந்தையாக தான் இருக்கணும், அறிவுள்ள குழந்தையால் தான் வந்து அது தனக்கு வேணுங்கிறத தானே செஞ்சுக்கிட்டு அது சொந்தமாக தொழில் செஞ்சு சாப்பிட்டு நல்லபடியாக இருக்க முடியும். இப்படி மூடனாக இருக்கிற குழந்தைக்கு வந்து யாரும் வந்து அன்னதானம் கூட தர மாட்டாங்க, அப்படி அன்னதானம் தந்தால் கூட அந்த மூட குழந்தை கொடுக்கறதுனால வந்து அது வந்து ரொம்ப புண்ணியம் இல்லாமல் போயிடும்னு சொல்லி தரமாட்டாங்க. சாதாரணமாக அந்த குழந்தைக்கு வயிறு நிறையணும்னு தான் சோறு போடுவாங்களே ஒழிஞ்சு ஒரு புண்ணியத்துக்காக செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அப்போ உடனே வந்து அவர் நான் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, என்னை வந்து குழந்தை பாக்கியம் வேணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் அவங்கள கோபமாக திட்டிகிட்டே ஒழிஞ்சு வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். கோபிலர் வந்து சொல்லுவார், நீங்கள் இதுக்காக வந்து கவலைப்பட வேண்டாம், குறிப்பிட்ட காலத்தில் கண்டிப்பாக அந்த பையன் வந்து ஒரு வித்வானாக மாறிடுவான், அது வரலையும் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விமோசனம் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அதே மாதிரி அவருக்கு வந்து என்னன்னா தன்னுடைய மனைவி ரோகிணிக்கும் தேவதத்தனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கு உதத்தியன்னு பேர் வைப்பாங்க. அந்த உதத்தியன் வந்து ஒரு மூடனாக பிறந்துடுவான். எல்லாருமே வந்து அவனை வந்து போக வர தெருவில் உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த அவனுடைய மூடத்தனத்தை வச்சு ரொம்ப திட்டுவாங்க. என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியாது. காலையில் எழுந்திரிச்சு ஒரு சந்தியாவந்தனம் பண்ணணும், மந்திரங்களை ஜபிக்கணும், ஒரு பூஜை போடணும், சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், அப்படிங்கிறதெல்லாம் எந்த செய்கையும் தெரியாது. எல்லாமே வந்து பார்த்தாக்க
ஒரு மனிதன் காலையிலிருந்து இரவு வரை செய்யக்கூடிய எந்த காரியமும் செய்ய தெரியாத ஒரு மூடனாக வந்து பிறந்திருப்பான். அது எல்லாருமே வந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க. வந்து அதனால் உதத்தியனால் அது தாங்க முடியறதில்ல. நான் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு நேராக கங்கை கரைக்கு போய் அங்கே வந்து ஒரு தவசாலை ஒன்று அமைச்சிக்குவாப்புல. அங்கே போய் இருந்து இந்த மாதிரி நான் வந்து எனக்கு எந்த விதமே தெரியாது, பேசவும் தெரியாது, வாய் பேசவும் தெரியாது, ரெண்டாவது வந்து ஒரு அறிவார்ந்த செயல்களும் செய்ய தெரியாது, என்ன தான் நாம் செய்ய முடியும்? அதாவது வந்து உண்மை இல்லாதவற்றை வந்து சொல்கிறதில்ல. ஒரே ஒரு தவத்தை மட்டும் மேற்கொள்கிறாப்புல. வேறு எந்த தவமும் அவரால் தியானம் பண்ண முடியாது, மந்திரங்கள் ஜபிக்க முடியாது, வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும், உண்மை இல்லாததை வந்து சொல்கிறதில்ல. உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தால் அது வந்து நான் என்ன பண்ண போகிறதில்ல, சொல்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு விரதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு ரிஷி போல் வாழ்ந்துட்டுருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களை தான் சேர்ந்து சத்தியத்தை மட்டுமே கடைப்பிடிச்சிட்ருக்கனால சத்தியபதன் பேர் வைக்கிறாங்க. அப்போ அவர் உட்காந்து ரொம்ப நாள் யோசனை பண்ணுறாப்புல, இருந்து என்ன பிரயோஜனம்? பசிக்கும் போது எப்பயாவது வந்து காலையில் எந்திரிப்பார். எந்திரிச்சு அவருக்கு வந்து சரியான காலை கடன்களெல்லாம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஏதோ பல் வளர்க்குவார். ஏதாவது கைக்கு எட்டுற தூரத்தில் எதுனா காய்கறி கிடச்சிச்சின்னா அந்த காய்களையும் கனிகளையும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார். இதை தவிர எதுவுமே செஞ்சதில்லை. தினம் எந்திரிக்க வேண்டியது, பசிக்கும் போது என்ன கைக்கு சிக்குமோ அதை சாப்பிட வேண்டியது, திரும்ப தூங்க வேண்டியது. இதை தவிர எதையுமே செய்யலை. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு இது மட்டும், அதாவது உண்மை இல்லாததை வந்து சொல்கிறதில்ல. அந்த ஒரு விரதத்தை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு இருப்பாப்புல. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அப்போ யோசிச்சிருப்பார், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எதுக்கு வாழணும்? நம்ம ஊரில் போனால் மூடத்தனமாக இருக்கிறதுக்கு அனைவரும் வந்து நம்மளை திட்டி தீர்க்குறாங்க. இப்படி தனியாக இருந்தோம்னாலேயும் நம்மளால் வேறு என்னமே செய்ய முடியல. சாப்பிட்றது தூங்குறது ரெண்டை தவிர நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம இறந்து போயிடலான்னு யோசிப்பார். அதுக்கப்புறம் சரி நம்ம இருக்கிற முடியும் இருக்கலாம், இதை விட்டால் ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு வேடன் ஒருத்தன் வந்து வேட்டையாடிட்டு இருப்பான். ஒரு பன்றியை வந்து வேட்டையாடி அது அம்பு எல்லாம் தைச்சி அந்த இரத்த வெள்ளத்தோட அந்த பன்றி வந்து நேராக வந்து சத்தியபதன் முன்னாடி வந்து நிற்கும். அது பார்த்த உடனே சத்தியபதனுக்கு வந்து விடவெடுத்து போயிடுது. அம்பு தைச்சிருக்குது. என்ன பண்ணணும்னு தோன்றதில்ல, என்ன கேட்கணும்னு தெரியறதில்ல. அந்த பன்றி வந்து அந்த உருமுறை சத்தத்தை மட்டும் காதில் வாங்கிட்டு அவர் அந்த பன்றிக்கிட்ட போய் நீ என்னன்னு சொல்ல முடியும்? அவரும் திருப்பி ஏன்னா தன்னாலையும் பேச முடியாதுனால ஹ்ருன்னு அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாப்புல. அப்போ அந்த பன்றி என்ன பண்ணால் அப்படியே போய் நகர்ந்து போய் ஒரு புதரில் போய் மறைஞ்சு நின்றுக்கும். அப்போ அந்த வேடன் அங்கேருந்து வந்துடுவான். வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த பக்கமாக வந்து ஒரு பன்றியை நான் வேட்டையாடினேன், அது இந்த பக்கமாக தான் ஓடி வந்திருக்குது, நீங்கள் வந்து உங்களால் வந்து பொய் சொல்ல முடியாது, உண்மையை மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் அந்த பன்றி எந்த திசையில் போச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய வேலை வந்து என்னன்னாக்கா வேட்டையாடி சாப்பிட்றது தான், வேட்டையாடி அதில் வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது தான் எனக்கு வந்த தொழில். வேறு வந்து திருட்டு தொழில் பண்ணியோ யாரையும் ஏமாற்றியோ பொய் சொல்லியோலாம் நான் சாப்பிட தெரியாது. எனக்கு வந்து உரிக்கப்பட்ட தொழில் வந்து இந்த வேடுவர் தொழில். இதில் அந்த பன்றியை எடுத்துகிட்டு போய் நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய குழந்தைகள் குடும்பம் எல்லாருமே வந்து பசியோடு இருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு உணவாக தரணும். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த பன்றி எங்கே போச்சு அப்படிங்கிறத காட்டுங்க பார். அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியறதில்ல. என்ன பண்ண இவருக்கு வந்து அந்த பன்றியை காட்டிட்டாக்க அந்த பன்றிக்கு துன்பம் செஞ்சிடுற மாதிரி ஆயிரும். அதாவது வந்து என்னென்னா அது வந்து ஒரு இம்சை ஆயிரும். அந்த இம்சை செய்கிறதும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அசத்தியம், அதாவது சத்தியம் இல்லாத செயல். அப்படி சத்தியமான செயலாக வந்து அகிம்சை. இவரால் வந்து அகிம்சையும் செய்ய முடியாமல் இம்சையும் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு வந்து வந்துடுறாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த பன்றியை காட்டி கொடுத்துட்டா பன்றி போய் அவங்களுக்கு உணவாக மாறிடும். காட்டாமல் விட்டோம்னாக்கா அந்த இவங்க வீட்டில் இருக்கிறவங்க பசியோட எல்லாம் அவங்க துன்பப்பட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த புதர்கிட்ட போயிடுவார். புதர்கிட்ட போய் நின்றுட்டு மறுபடியும் வந்து
ஹ்ருன்னு சொல்லுவார். சொல்லும்போது அவங்க முன்னாடி வந்து தேவி தோன்றிடுவாங்க. தேவி தோன்றி அவருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹ்ருங்கிறது அந்த பீஜாச்சாரத்துடைய ஒரு உச்சரிப்பு, ஸ்ரீவித்யா மந்திரத்துடைய பீஜாச்சாரிய ஒரு உச்சரிப்பு. அந்த உச்சரிப்பை வந்து அந்த இவர் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து சத்தியவிரதன் சொன்னதுனாலேயே தேவி அவங்க முன்னாடி வந்து வித்வான் ஆக்கிடுவாங்க. வித்வான் ஆக்கினோடனே பஸ்யதி அப்படிங்கிற பத்தியதிங்கிற ஸ்லோகத்தை திரும்ப சொல்லுவார். சொல்லும்போது அந்த வேடன் வந்து மனம் திரும்பி அவன் அந்த பன்றியை கொல்லணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அவன் திரும்பி போயிடுவான். வியாசர் வந்து ஜனமேஜயருக்கு இந்த கதையை சொல்கிறாரு. தேவியினுடைய அந்த மந்திரம் வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து தூரத்துக்கு சொல்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து தேவியினுடைய அருள் கிடைக்கும். அதில் வந்து நம்ம ஹீனமாக சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. தேவியினுடைய அந்த பீஜாட்சர மந்திரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுவார். தொடர்ந்து நம்ம வந்து இந்த தேவி பாகவதத்தை தொடர்ந்து பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.